அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். அப்போஸ்தலர் 27:32. அப்பொழுது போர்ச்சேவகர் படவின் கயறுகளை அறுத்து அதை தாழ விழ விட்டார்கள். ஒரு தடவை வாசிங்க. அப்பொழுது போர்ச்சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். ரொம்ப நன்றி. 204வது பக்கம். எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. 204வது பக்கம் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது போர்ச்சேவகர் ஒரு தடவை நல்லா வாசிங்க. அப்பொழுது போர்ச்சேவகர் கடந்த நாளில் நேற்றைய தினத்தில் நாம் 4 விதமான இடங்களில் விழ வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லி தியானிக்க தொடங்குகிறோம். தியானிச்சு பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து அந்த வார்த்தையை எடுத்து மனுஷன் விழ வாய்ப்புள்ள பாறை இடுக்குகள் என்ன அப்படின்னு சொல்லி மணவாளன் மணவாளியை பார்த்து கூப்பிடுறாரு, லீபனோனில் இருந்து வெளியே வா. அப்போ லீபனோன் என்கிற அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தங்களை நாம ஒவ்வொன்றா பார்த்தோம். அடுத்து அமனாவிலிருந்து வெளியே வா. அமனா என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு கூட நாம பார்த்து நாம ஜெபித்தோம். இன்னைக்கு நாம அதனுடைய தொடர்ச்சியை தியானிக்க போகிறோம். நம்முடைய செய்தியின் தலைப்பு அந்த கயிறுகளை அறுத்து விடுங்கள். ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு ரொம்ப உற்சாகமா சொன்னீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தடவை கூட சொல்லுங்க. எனக்கு நான் பைபிள் காலேஜ் சாரா இருக்கிறதுனால ஏதாவது கேட்கும்போது பதில் சொல்ற ஆட்களை ரொம்ப நல்லா பிடிக்கும். சில ஆட்களுக்கு கவுண்டர் அடிக்கிற ஆட்களை பிடிக்காது, ஒரு மாதிரி முறைச்சு பார்ப்பணும். நான் அப்படி இல்லை. சந்தோஷமா இருக்கிற ஆட்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உற்சாகமா பதில் சொல்ற ஆட்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடந்த ஒட்டின மாதிரி இருக்கிற ஆட்களை கண்டாலே எனக்கு ஒரு மாதிரி வரும். ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. உண்மையிலே எத்தனையோ இடங்கள்ல போயிருக்கிறேன். உங்களை மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கிறவர்களை நான் கண்டதே இல்லைன்னு. நம்ப முடியலையோ? நம்ப முடியுதா? நம்ப முடியலையா? நம்ப முடியுது இல்லையா? ஆனா நான் சும்மா யாருன்னு சொன்னேன். கர்த்தர் நல்லவர். 2 இடத்துல இருந்து வெளியே வர வேண்டியதை பார்த்தோம். 3, 4, 5, 6 காரியங்களை இன்னைக்கு நம்ம வேகமா பார்க்கணும். 3வது இடத்தை வாசிங்க. லீபனோனிலிருந்து என்னோட வா. என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோட வா. அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனியிலிருந்து வா. அதாவது நாம 3வது பார்க்க போறது உன்னத பாட்டு 4:8. சேனீர். சேனீர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சித்தரித்தல். கொஞ்சம் கடினமா இருக்குன்னா விட்டு தள்ளுங்க. சித்தரித்தல். இப்போ சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு நம்மள தெரியாது, நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, நம்ம பேர் தெரியாது, நம்ம ஊர் தெரியாது, நம்மளை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனா நம்ம மேல கடுப்பா இருப்பேன். நம்மளை பற்றி ஒண்ணுமே தெரியாது, ஆனா நம்ம மேல நமக்கு சொத்து தர்க்கமும் கிடையாது. அவங்கள்ட்ட அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டதும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு நம்ம மேல என்ன? ஏன் கடுப்பு? யாரோ ஒரு ஆளு நம்மளை பற்றி அவங்கள்ட்ட தவறாய்
சித்தரித்திருக்கிறார்கள், தவறாய் சித்தரித்திருக்கிறார்கள். அது அவங்க உள்ளத்துல கிடந்து அவங்கள தோண்டிட்டே இருக்கும். சில ஆட்களுக்கு கிருபை என்ன, தவறாய் சித்தரிக்கிற கிருபை. அது சகோதரிகளுக்கு கொஞ்சம் அதிகம், நம்மள இல்லன்னு. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தவறாய் சித்தரித்தலாக்கும் சேனீர். நீங்க பாருங்க, ஒரு எஜமான், நல்ல எஜமான், அந்த எஜமான போல ஒரு எஜமான் இல்ல, நல்ல எஜமான் 3 பேரை கூப்பிட்டாரு. 3 பேரை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து. அப்படின்னா வந்ததுல தாலந்து இல்லாதவன் ஒருத்தனும் இல்ல. எனக்கு ஆண்டவர் ஒன்னும் தரலன்னு சொல்லக்கூடாதுன்னு, எனக்கு ஆண்டவர் ஒன்னும் தரலன்னு சொல்றதே ஒரு நோய். சரிங்க சரிங்க, எனக்கு ஆண்டவர் ஒன்னும் தரலன்னு சொல்றது ஒரு நோய். ஒருத்தன் 5 கொடுத்தாரு, ஒருத்தன் 2 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு. அப்ப 1 தாலந்தாவது எல்லாருக்கும் இருக்கு. அதனால யாக்கும் சொன்னது, தன் சகோதரனை பார்த்து மூடனே என்று கூப்பிடுகிறவன் எரிநரகத்துக்கு பாத்திரவான். ஏன்னா ஆண்டவர் ஒருத்தனையும் மூடனா படைக்கல, எல்லாரையும் தாலந்துகளோட படைத்திருக்கிறார். கை இல்லாத மனிதர்கள் இருக்கலாம், கால் இல்லாத மனிதர்கள் இருக்கலாம், கண் இல்லாத மனிதர்கள் இருக்கலாம், சரீரத்தின் அவயவங்கள் இல்லாத மனிதர்கள் இருக்கலாம். ஆனா தெய்வத்தினுடைய படைப்பில் திறமை இல்லாத மனிதர்கள் இல்லை. இல்ல, சில நேரம் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, நம்ம பலவீனத்தை எண்ணி திறமையை கண்டுபிடிக்க மறப்போம். எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, எனக்கு டயபெட்டிக் இருக்கு, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு. இதெல்லாம் சொல்லி சொல்லி எதை மறப்போம்? தேவன் நமக்கு தந்த தாலந்துகளை. ஒருவேளை பாடுகிற கிருபை இருக்கும், ஜெபிக்கிற கிருபை இருக்கும், ஆராதிக்கிற கிருபை இருக்கும், அந்நிய பாஷையில பேசுற கிருபை இருக்கும். இதெல்லாம் அந்த பலவீனத்தை நினைச்சு நினைச்சு புதைத்து விடுகிறோம். அப்புறம் சொல்லிட்டு அனுப்போம், ஆண்டவர் கிருபை தரல, ஆண்டவர் கிருபையே தரல. இந்த நாள்ல நம்ம இந்த கூட்டத்து வந்திருக்கிறதே மிகப்பெரிய கிருபை தானே. நம்மளை உயிரோட வச்சதே மிகப்பெரிய கிருபை தானே. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த ஆண்டுல உயிரோட இருந்திருப்பேன்னு கன்ஃபர்மேஷனா சொல்லத்தக்க ஒரு ஆளு கூட இந்த கூடாரத்தில் இல்ல. அத்தனை பேரும் உயிர் வாழ்வது தெய்வத்தினுடைய கிருபை. கிருபையால் வாழ்கிறீர்கள். திறமை இல்லாத மனிதர்கள் இல்ல. ஒருத்தனை பார்த்து மூடன்னு கூப்பிட்டா அது தெய்வத்தை பரிகாசம் பண்ணதுக்கு சமம். ஏன்னா அவனை உண்டாக்குறது யாரு? ஆண்டவர். அவனுக்கு திறமையை கொடுத்தது யாரு? ஆண்டவர். ஒரு தாளந்த கொடுத்தாரு பாஸ்டர், ஒரு தாளந்த வச்சு எப்படி பிசினஸ் பண்ணி பழக்க நியாயம்தான். ஒரு தாளந்த வச்சு என்ன ஒரு மறப்பு, ஒரு தாளந்த வச்சு அங்க இருந்திருந்தா எனக்கு கொஞ்சம் கூட பலமா இருந்திருக்கும். அப்படியா? வர எல்லா ஸ்டேஜ்லயும் முன்னால உட்கார வைப்பேன் எனக்கு ஒரு பலத்துக்கு. ஒரு தாளந்த வச்சு வியாபாரம் பண்ண கஷ்டம். ஆனா ஒரு தாளந்த வச்சு வியாபாரம் பண்ண முடியாதுன்னு அவர் அறிஞ்சிருந்தா கொடுத்துருக்க மாட்டார் இல்லையா? இவனுக்கு நான் ஒரு தாளந்து கொடுத்தா இவன் இதை வச்சு எப்படி பிழைப்பான் அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவருக்கு கொடுத்துருக்க மாட்டாரு. ஏன்னா ஒரு தாளந்து ரொம்ப விலை கிடையாது. ஒரு தாளந்து வரும் 45 லட்சம் ரூபா. எத்தனை ரூபா? 45 லட்சம் ரூபா. இவனை கையில கொடுத்துட்டு வியாபாரம் பண்ணி பிழைன்னு. அவனுக்கு எஜமான பற்றி தவறாய் சித்தரித்தான். என்ன பிரச்சனை? எஜமானை பற்றி தவறாய் சித்தரித்தான். உங்களுக்கு தெரியுமா, இவரை போல நல்ல தெய்வம் உலகத்தில் இல்ல. இவரை போல நல்ல தெய்வம் வரலாற்றில் இல்ல. இவர் மட்டும்
அதாக்கும் அவர் சொல்றாரு, வலது பக்கத்துல பார்த்தேன் ஒருவனும் இல்ல, இடது பக்கத்துல பார்த்தேன் ஒருவனும் இல்ல, முன்ன பார்த்தேன் ஒருவனும் இல்ல, பின்னால பார்த்தேன் ஒருவனும் இல்ல, எனக்கு மேல ஒருவனும் இல்ல, அவரை போல அவருக்கு அப்பா பிரபஞ்சத்துல ஒருவரும் இல்ல, ஏன்னா அவர் மட்டும் தெய்வம். Praise the Lord. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 45 லட்சம் ரூபாய் கையில கிடைச்சவனுக்கு, இலவசமா கையில கிடைச்சவனுக்கு அவரை பற்றி ஒரு மோசமான அறிவு. என்ன அறிவு? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடின இருதயம் உள்ள எஜமான். ஒரு வீட்டுக்குள்ள சண்டை நடந்து, யாராவது எங்க வீட்டுல சண்டை இல்லை, நாங்க மாறி மாறி உடக்கிறதே இல்லைன்னு அதெல்லாம் சும்மா. ஒரு வீட்டுல சண்டை நடந்து, தகப்பனும் பையனும் சண்டை. கடைசியில பையன் தகப்பன் சொன்னா, நான் இனி வீட்டுல இருக்கல, நான் போறேன்னு. தகப்பன் சொன்னார், நீ போ, நீ போ. இந்த பாதி பிள்ளைகளை வீட்டுல உடக்குண்டாக்கிட்டு போகணும். அது காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் வயர் நிறைய சாப்பிட்டுட்டு தான் உடக்க உண்டாகும். நான் இனி ஒரு நாளும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகணும். மத்தியானம் அந்த காலையில் உள்ள சாப்பாடுல அட்ஜஸ்ட் பண்ணி அங்க போகணும். ராத்திரி ஆகும்போது கரெக்டா ஆளு வீட்டுல காணும். நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இல்லையா போனேன்னு கேட்டா வயர் போச்சது இல்லையான்னு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இவன் அது போல போனான்னு தகப்பன் நினைச்சாரு, இவன் வரல. எல்லா இடமும் தேடி பார்த்தாரு, பையன் வரல. அவன் வாசியில இருக்கிறான். தகப்பன் இப்ப பையனை பார்க்கணும். என்ன வழி? உலகத்துல பிரபலமான ஒரு பத்திரிகை, அமெரிக்காவில் பிரபலமான ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார். மகனே நீ வா, மகனே நீ வா, உன்னை அப்பா உன்னை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். 8 மாசமா உன்னை அப்பா தேடிட்டு இருக்கிறேன். நீ உண்மையிலே வீட்டுக்கு வாரதா இருந்தா சனிக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு இந்த பேப்பர் போட்டிருக்கிற பத்திரிகை அலுவலகத்துக்கு முன்ன வரணும் அப்படின்னு போட்டு விட்டாரு. 2 மணிக்கு பையன்கிட்ட பத்திரிகை அலுவலகத்து வர சொன்ன தகப்பே காலையில 12 மணிக்கே வந்துட்டாரு, மத்தியானம் 12 மணிக்கே வந்துட்டாரு. வந்து பார்க்கிறாரு, ஒற்ற கொஞ்சம் இல்லை. அவரு பத்திரிகை அலுவலகத்து ஃப்ரெண்டில் நல்ல ஒரு உறக்கம் உறங்கினாரு. அவரு உறங்குனதுல 1 மணி 2 மணி ஒன்னும் அறியல. அவரு திடீர்னு 4 மணிக்கு கண்ணு திறந்து பார்க்கிறாரு, பத்திரிகை அலுவலகத்து முன்ன 8000 பிள்ளைகளுக்கு. எத்தனை பிள்ளைகள்? 8000 பிள்ளைகளுக்கு. 2 தப்பு பண்ணாரு. ஒண்ணு, தகப்பன பேரு போடல, தகப்பன பேரு போடல. 2, பிள்ளைங்க பேரும். 8000 பிள்ளைகள் என்ன நினைச்சு, 8000 பிள்ளைகள் என்ன நினைச்சு போட்டது எனக்கு அப்பனா இருக்கும். இவர் இப்போ அவுட் ஆஃப் 8000 செலக்ட் பண்ண வேண்டி இருக்கு. பாருங்க, எந்த பிள்ளையானாலும் வரட்டும்ங்கிற எண்ணத்துல தானே சொந்த பேரும் போடாம பிள்ளைக்கு பேரும் போடாம போட்டிருப்பாரு. இந்த நாளில கதவு திறந்து கிடக்கு, வாசல் திறந்து கிடக்கு. நீங்க யாரா இருந்தாலும் வரலாம். நீங்க செஞ்ச தப்பு ஒருவேளை உலகத்துல எந்த மனுஷனாலும் சகிக்க முடியலன்னாலும் வரலாம். நீ தெய்வத்தை பற்றி அறிஞ்சிருக்க இல்ல. சில அறிவுகள் அது சித்தரிக்கப்பட்ட அறிவுகள். மனுஷவனுக்கு தெய்வத்தை பற்றி சொல்லி தந்த பொய்யான அறிவுகள், பைபிளை பற்றி மனுஷவனுக்கு சொல்லி தந்த பொய்யான அறிவுகள். உண்மையில உயிரை கொடுத்து உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், ஒரு எஜமான், ஒரு நல்ல தகப்பன் உனக்கு உண்டு. நீ கால் ஒடிஞ்சு எழும்பி நடக்க முடியாம இந்து நடக்கும்போ அவர் எப்படி வாரார் தெரியுமா? தூக்கி
தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனாக. ஹல்லேலூயா. நீ பலவீனப்பட்டு வேதனைப்பட்டு அமைதலற்று நடக்கும்போ அவர் எப்படி வாரார் தெரியுமா? புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக. நீ உடைஞ்சு கிடக்கும்போ அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? உருவாக்குகிற குயவனாக. நீ துருப்பிடிச்சு கிடக்கும்போ அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? ஒரு நல்ல கொல்லனாக, தகப்பனாக, மேய்ப்பனாக, குயவனாக, கொல்லனாக, மருத்துவராக இந்த மைதானத்தில் ஆண்டவர் வந்திருக்கிறார். எதெல்லாம் உங்க மனசுக்குள்ள நீங்க கூட்டி வச்சிருக்கீங்களோ, அவர் என்ன மன்னிக்க மாட்டார், எனக்கு நீ தண்டனை உறப்புதான் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் தள்ளிட்டு வா. 4 அடுத்த வசனத்தை வாசிங்க. சேனீரிலிருந்தும் எர்மோனிலிருந்தும் 1 லீபனோன், 2 அமனா, 3 சேனீர், 4 எர்மோன். எர்மோன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சடன் அப்ரப்ட், திடீர் வெடிப்பு. நல்லாதான் போயிட்டு இருந்து, எல்லாம் நல்லாதான் இருந்து, ஒரு பிரச்சனை இல்லை. டக்குன்னு ஒரு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல போனப்போ டாக்டர் சொன்னார் இப்போ சர்ஜரி பண்ணணும்னு. நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? அதுதான் திடீர் வெடித்து சிதறல். திடீர்னு வந்த ஒரு மன அழுத்தம், திடீர்னு வந்த ஒரு பிரச்சனை குடும்பத்தை நிலைகுலைய செய்து விட்டது. திடீர்னு அடித்த ஒரு அலை வாழ்க்கையை நிலைகுலைய செய்து விட்டது. நீ பயப்பட வேண்டாம், உனக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. நீ வா. இந்த காற்றுகள் எல்லாம் திடீர்னு தானே அடிக்கும். புருஷன், மனைவி, 2 ஆண் பிள்ளைகள், அவங்களுக்கு 2 மனைவிகள். அந்த குடும்பத்தில் காற்று திடீர்னு தான் அடிச்சு காற்று சம்பாதிக்கத்தக்க 3 பேரையும் வாரிட்டு போச்சு. மீதி இருந்தது வெறும் 3 பெண்கள் மட்டும். அதாக்கும் திடீர். திடீர்னு வாழ்க்கை நிலை உலைந்து விட்டது. திடீர்னு படகு சரிந்து விட்டது. திடீர்னு எல்லாம் ஒரு கனவு போல நடந்து விட்டது. அதனால கர்த்தர் உங்களை தள்ளி விட்டார்னு நினைக்க கூடாது. கர்த்தர் உங்களை கூப்பிடுகிறார். வா. Praise the Lord. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நினைக்காத நேரத்தில், நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்க வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு, உங்களை சுற்றி நடந்த ஒரு நிகழ்வு உங்களை உடைத்திருக்கலாம். அது உங்களை சிதறடித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த அனுபவத்தை நினைச்சிட்டே இருக்காத, அதை யோசிச்சுட்டு இருக்காத. அதுல இருந்து எழும்பி வா. நான் உன்னை ரட்சிக்க வல்லவர். 5வது எங்க இருந்து அழைப்பு, எங்க இருந்து வெளியே வர கூப்பிடுறாருன்னு பாருங்க. எர்மோன் என்கிற வார்த்தையினுடைய அடுத்த அர்த்தம் தாழ்வு மனப்பான்மை. 5வது எங்கிருந்து கூப்பிடுறாரு? சிங்கங்களின் தாபரம். தமிழ்ல தாபரம்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல டென்னு போட்டிருக்கு. சிங்கங்களின் கெபி, சிங்கங்களின் கெபி. சிலதெல்லாம் தெரியுமா, வெளியே பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, சின்ன ஒரு ஓட்டதான் இருக்கும். இந்த சின்ன தொலைக்குள்ள இவ்வளவு பெரிய பாம்பு இருந்தான்னு நமக்கு நம்பவே முடியாது. சில ஆட்களை எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப பாவம் போல இருப்பினும், ரொம்ப பாவம் போல இருப்பினும் அவியல்கிட்ட நீங்க வாயை கொடுத்தீங்க, உங்க கதை முடிந்தது. இங்க இல்ல, தூர வாயை கொடுத்தா நம்ம கதை
முடிந்தது. ஏன்னா அந்த புற்றுக்குள்ள அவ்வளவு பெரிய பாம்பு இருக்குன்னு நம்ம யாரும் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கீங்க பாட்டியம்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிங்கங்களின் கவி ஒருவேளை வெளிப்பார்வைக்கு அலங்காரமா இருக்கும், வெளிப்பார்வைக்கு நல்லா இருக்கும். உள்ள போய் பாட்டுனா உள்ள என்ன கிடக்கு தெரியுமா? உள்ள சிங்கங்கள். பாத்துறீங்களா? வீட்டுல புருஷன் மனைவி 2 பிள்ளைகள் 4 பேர் உட்கார்ந்து வீடு வைக்கிறத பற்றி பேசணும். வீடு வைக்கிறத பற்றி பேசணும். ரொம்ப அன்பா தேயிலையும் குடிச்சு கடலையும் தின்னு ஒட்டும் சகிக்க முடியுது இல்லையோ தங்கம்? என்ன ஒரு முறப்பு. கூட்டம் முடிஞ்ச என்ன பார்த்துட்டு தான் போகணுண்ணே. 4 பேர் உட்கார்ந்து தேயிலையும் போட்டு கடலையும் தின்னுதுனாக்க பேச தொடங்குது. நான் 2 ரூம் வைக்கணும். 2 பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்ல சொல்லிச்சு எங்களுக்கு 2 பேருக்கு வர ரூமு வேணும். அப்போ சிட் அவுட் எங்க வைக்கணும், ஹால் எங்க வைக்கணும், அடுக்களை எங்க வைக்கணும். பெற்றோர் சும்மா இருப்பினும் முடிவெடுக்கிறதெல்லாம் யாரு? பிள்ளைகள். கடைசியில நல்ல பேச்சுவார்த்தை தேயிலை குடிச்சிட்டு இருக்கோம், ஓட காய்ச்சி நல்ல காரியமாக பேச தொடங்கினது. 5 மினிட் தாண்டி பாஸ்டர் வந்து பார்த்தா இருக்க எல்லாம் முறியும் பூட்டி கிடக்கு. பாஸ்டர் காலிங் பெல் அடிக்கிறாரு. இருக்க ஒற்ற காலிங் பெல்ல ஒன்று அடிக்கிறாரு. அடிச்சப்ப சிஸ்டர் வந்து கதவு திறந்து பாஸ்டர் கேட்டாரு, முகம் என் ஒரு மாதிரி இருக்கு சிஸ்டர். அது ஜெபத்துல இருந்தேன் பாஸ்டர்னு. ஜெபத்தை முடிச்சுட்டு வந்து மீதி 3 பேர் இப்பவும் ஜெபத்துல தான். பின்ன 4 நாள் மாறி மாறி பேச மாட்டணும். வீட்டுக்குள்ள கண்ணா முறைச்சு பாப்பனும். தொடங்குன நல்ல காரியமாகும். கபிக்க உள்ள போனப்பதான் தெரிஞ்சு எல்லாருக்கும் உள்ள ஓர சிங்கம் கிடந்திருக்கு. என்ன அப்படி பாக்குதியா? நம்ம கதை இவருக்கு எப்படி தெரியும்னா சோத்திரம் சொல்லிட்டு இருங்க, சோத்திரம் சொல்லிட்டு இருங்க. எங்க சிங்கங்களின் கபியில இருந்து வா. நடந்த சம்பவம் ஒரு தடவை. ஒரு புருஷன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை. இவருக்கு எப்படியாவது இவரையும் சிங்கத்தையும் சேர்த்து ஒரு செல்ஃபி எடுக்கணும். சிங்கத்தை இவரையும் சேர்த்து செல்ஃபி எடுக்கும்படி கீழே இருந்து ஒவ்வொரு சின்ன கல்லா எடுத்து அந்த கீழே கிடக்கிற சிங்கத்துக்கு போடுறாரு. இவருக்கு ஒவ்வொரு கல்லா எடுத்து சிங்கத்துக்கு போடும்போ சிங்கம் அப்படி பாஞ்சு வருது. ஆனா ரொம்ப ஆழத்துல கிடக்கிறதுனால இவர் அந்த மேல நின்னுட்டு இது மேல வரணும், கரெக்டா ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஒன்னா தூக்கி போடுறாரு, நல்லா எய்ம் பண்ணி போடுறாரு. கரெக்டா வந்ததும் அடிக்கணும்னு தூக்கி போட்டாரு. இப்படி வச்சு அடிச்சாரு. சிங்கம் கையில கடிச்சு தூங்கிச்சு. கையில குழந்தைய வச்சிட்டு இருக்க மனைவி. 2 காவலர்கள் ஓடி வந்தனும். 2 காவலர்கள் ஓடி வந்தப்போ அந்த மனைவி சத்தம் போட்டாளது, என் புருஷனை சிங்கத்தை கையில இருந்து காப்பாற்றுங்க. 2 பேரு கையிலையும் கண்ணு இருக்கு. 2 பேரு கையிலையும் கண்ணு இருக்கு. எடுத்து வச்சு ரிவர்ஸ்ல எடுத்துட்டு ஃபார்வர்டுல விட்டா போதும், பிரச்சனை உடனே சால்வ் ஆகும். அவங்க 2 பேரும் ஒண்ணுமே சொல்லாம பார்த்துட்டு நிக்கணும். ஒரு பிள்ளைய கையில வச்சிருந்த பெண்மணி ஓடி போய் கம்பெடுத்து சிங்கத்தை கண்ணுல குத்துது. பாவம் இல்லையா? அவங்களுக்கு தெரியல சிங்கத்துக்கு ரிவர்ஸுக்கு ஏறலன்னு. அவங்க அசையவே இல்லை. அவங்க கையில கண்ணு இருக்கு. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? சிங்கம் ஷோல்டர்ல இருந்து உருவிட்டு போச்சு. இந்த பகுதி அப்படியே கடிச்சு இழுத்து எடுத்துட்டு போச்சு. ஆளு நேரே சரிஞ்சு அந்த சிங்கம் கிடந்த குழிக்குள்ள விளக்கும் என்ன காவலர்கள் வந்து இவரை பிடிச்சது.
மரண ஓலம் போடுகிற அந்த பெண்மணி அவர்களை பார்த்து கேட்குது, ஏன் நீங்க தலையிடல? அவங்க என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமா? விலங்குகள் பாதுகாப்பு சட்டம். என்ன சொல்லிச்சுன்னு? விலங்குகள் பாதுகாப்பு சட்டம். பாத்தீங்களா? சட்டம் தடுக்குது. கையில் ஆயுதம் இருக்கு. ஒரு செகண்ட்ல இந்த மனுஷனை விடுவிக்கலாம். ஆனா தலையிடல்ல. ஏன் தலையிடல்ல? விலங்கு பாதுகாப்பு சட்டம் கடுமையானது. அங்க பாருங்க, 1 பேதுரு 5:8 விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்க எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல, நான் கேட்கிறேன், வெளியே கிடக்கிறவனே விழுங்கக்கு அவன் சுற்றி திரிகிறான்னா கபிக்குள்ள போய் மாட்டினவனை விடுவானா? இந்த ராத்திரி கர்த்தர் தமது கையை நீட்டி உன்னை விடுவிக்கிறார். 2 நிமிஷம் கை தட்டணும். அத்தனை பேரும் வாய திறக்கணும். உடல் கபர பல பல பலபா ரியந்தல் பிரௌட பர பலபா ரேலந்தர பலபா. அவர் உன்னை துஷ்ட மிருகத்துக்கோ காண்டா மிருகத்தின் கொம்புக்கோ சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கும்போ கடன் பிரச்சனையின் சிங்கத்தோடு நீ போராடி கொண்டிருக்கலாம். அவமானத்தின் சிங்கத்தோடு நீ போராடி கொண்டிருக்கலாம். தோல்வியின் சிங்கத்தோடு நீ போராடி கொண்டிருக்கலாம். வியாதியின் சிங்கத்தோடு நீ போராடி கொண்டிருக்கலாம். அந்த கவிக்குள் இருந்து வெளியே வரும்படி பரலோகம் உனக்கு அழைப்பு விடுகிறது. ராஹந்தாரா ரீஹந்தாரா உடந்தாரா. எங்க இருந்தாலும் கைதட்டணும் என்ன, வாய திறக்கணும் என்ன. இந்த மைதானத்தில் கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்குகிறது. கபனகதன கடகரகதன பிரௌடபத்தநாதனா உடந்தர கந்தல் கபரபலபலபலபா ரேலந்தர பலபா. உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு இந்த மாலையில வருவதாக. உங்க குடும்பத்துக்கு விடுதலை இந்த மாலையில வருவதாக. உங்க வாழ்க்கைக்கு அற்புதம் இந்த மாலையில வருவதாக. லிபனோன், அமானா, சேனீர், எர்மோன், சிங்கக்கபி, அப்புறம் பாருங்க சிவிங்கிகளின் மலை. அதென்ன சிவிங்கிகளின் மலை? ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு. எரேமியா 13:23. What is the meaning of the word chivingi? 2 காரியம். 1, unremovable mistake, விட்டுத்தள்ள முடியாத பாவங்கள். விட்டுத்தள்ள முடியாத பாவங்கள். எல்லா நேரத்திலையும் ஏதோ ஒன்று நம்மளை அடிமைப்படுத்தி தானே வச்சிருக்கு. ஏதோ ஒன்று எல்லா காலத்திலையும் மனுஷனை அடிமைப்படுத்தி தானே வச்சிருக்கு. ஒரு காலத்திலையும் 100% சுதந்திரத்தை மனுஷன் அனுபவிக்க முடியல. எப்பவும் அடிமையாக இருக்கிறார். எதற்கு அடிமை? ஏதோ ஒரு பாவம். அது என்ன பாவம்? மாற்றக்கூடாத பாவம், விட்டுத்தள்ள முடியாத ஒரு பாவம். அதாக்கும் சிவிங்கி. அடுத்து சிவிங்கின்னா ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ், சின்ன சின்ன கரைகளும் சின்ன சின்ன தவறுகளும். நம்மளை பொறுத்தவரை
பாவங்கள் நம்ம கிரேடு பிடிச்சு வச்சிருக்கு. ஏ கிரேடு பாவம், பி கிரேடு பாவம், சி கிரேடு பாவம். கொலை பாதகம் எல்லாம் ஏ கிரேடு, விபச்சாரம் எல்லாம் பி கிரேடு, பொய் எல்லாம் சி கிரேடு. ஆனா தெய்வம் கொலை பாதகமும் பொய்யும் ஒரே லிஸ்டில். தெய்வத்துக்கு பார்வையில் ரெண்டும் ஒன்று போல. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, நல்லா உயர்த்தி பிடிங்க. விட முடியாதவைகளை விட்டு வெளியே வர கிருபை தாரும் அப்பான்னு சொல்லுங்க. வாயை திறந்து தெய்வத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே விட முடியாதவைகளை விட்டு வெளியே வர கிருபை தாரும். இப்போ அந்த கயறு வெட்டப்படுகிறது, இப்போ அந்த கயறு வெட்டப்படுகிறது. நல்ல கை உயர்த்தி நல்ல வாயை திறந்து, அது ஒருவேளை பொய்யா இருக்கலாம், அது ஒருவேளை முறுமுறுப்பா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் அதை விட்டு தள்ளி வெளியே வர கிருபை தாரும் ஆண்டவரே. வாயை திறந்து கேட்கிற எல்லாருக்கும் இரக்கம் கிடைக்கிறது, எல்லாருக்கும் இரக்கம் கிடைக்கிறது. கண்ணை மூடி உத்தமமா சொல்லுங்க, அதை நான் விட்டு வெளியே வர விரும்புறேன். வாயை திறந்து உண்மையா ஜெபிங்க, அதை நான் விட்டு வெளியே வர விரும்புறேன். சொல்லி ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் ஆண்டவர் தமது கிருபையை ஊற்றுகிறார். சொல்லி ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் தெய்வத்தினுடைய கிருபை ஊற்றப்படுகிறது. இனி அந்த தவறு உங்களை பின்தொடர்வது இல்லை, இனி அந்த பொய்யின் ஆவி உங்களை பின்தொடர்வது இல்லை. அது உங்க சரீரத்தை விட்டு உங்க நாவை விட்டு முழுமையாய் மாற்றப்படுகிறது. இவ்வளவு காரியங்களை விட்டு கிட்டத்தட்ட 6 பகுதிகளை விட்டு வெளியே வரும்படியான அழைப்பு. ஏன்? இவைகளெல்லாம் பாறை இடுக்குகள், இவைகளெல்லாம் பாறை இடுக்குகள், பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து. 2 இது 1. 2வது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 பாறை இடங்களில் விழுவோம் என்கிற எண்ணம், 2 அகப்பட்டு விடுவோமோ என்கிற பயம். இனி எல்லாரும் கவனமா இருக்கணும். என்ன? அகப்பட்டு விடுவோமோ என்கிற பயம். இப்போ ஒரு பிரச்சனையும் வராத வர வாழ்க்கை ஸ்மூத்தா தான் போகும், வாழ்க்கை நல்லா போகும், ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு நீச்சல் வீரன், அவன் சமுத்திரத்தில் நீந்துறவன், அவன் எல்லா தடவையும் நீந்துறவன், அவன் நீச்சல்ல பயிற்சி பெற்ற ஒரு நீச்சல் வீரன். அவன் திடீர்னு நீந்திட்டு இருக்கிறான். அவன் ஒரு தடவை நீந்திட்டு இருக்கும்போ சமுத்திரத்தில் அவன் இதுவரை கண்டிராத ஒரு அமைதி, அமைதி மட்டுமில்லை, ஒரு அழகான சூழ்நிலை. அவன் நீந்திட்டே போயிருக்கிறான். இத ஒரு ஆளு வீடியோ பிடிச்சிட்டே இருக்காரு. இவன் நீந்தி நீந்தி போனா இல்லையா, நல்ல கிளைமேட்டா இருந்தில்லையா, திடீர்னு வாய மூடிச்சு. இவன் உள்ள யாரு நீந்தனது எங்க தெரியுமா? திமிங்கலத்துக்கு வாய்க்கு உள்ள. அது வாயை திறந்து வச்சிட்டு இருந்த நேரமும் இவன் நீந்தி போன நேரமும் சரியா இருந்தது. உள்ள போனான். அது போஜனம் நம்மை தேடி வந்து விட்டதுன்னு நினைச்சு வாய மூடிச்சு. அகப்படுதல். பாத்தீங்களா? ஸ்மூத் ஃபங்க்ஷன் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி டெய்லி 500 ரூபா தான் வருதுன்னா அதை வச்சு எல்லாம் கணிச்சு என்ன பண்ணணும் அதுல 100 ரூபா மீதி எடுத்து சூப்பரா நடத்திட்டு இருந்தோம்.
திடீர்னு லிஸ்ட்ல இல்லாத ஒரு பிரச்சனை வந்து, லிஸ்ட்ல இல்லாத பிரச்சனை வந்தப்போ தூக்கம் கலைஞ்சு, வருமானம் கணக்கு விட்டு போச்சு, சரீரத்துல பலவீனம் வந்தது. ஒரு பிரச்சனை தான் வந்தது, ஆனா பல இடங்கள்ல அகப்பட்டுட்டோம், பல இடங்கள்ல அகப்பட்டுட்டோம். இப்ப பிரச்சனை இல்லாமல் போகிறது வரை ஒண்ணுமே தெரியல, வாழ்க்கை நல்லா போய்கொண்டிருக்கிறது. இப்போ அகப்பட்ட பிறகு என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. குறைந்தபட்சம் இந்த 4 காரியங்கள் நீங்க எழுதி வைக்கணும். அகப்பட்ட பின்பு குறைஞ்சபட்சம் இந்த 4 காரியங்கள். 1, அப்போஸ்தலர் 27:15 அன்கண்ட்ரோல்டு லைஃப். அகப்பட்ட பிறகுள்ள முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? கட்டுப்பாடற்ற வாழ்வு. பாத்தீங்களா? அந்த வார்த்தை வாசிங்க, 15வது வசனத்தை பாருங்க. அந்த ஒரு வார்த்தையும், காற்றின் போக்கில கொண்டு போகப்பட்டோம். எந்த போக்கில போகுது? காற்றின் போக்கில போகுது. ஏன்னா வாழ்க்கையோட பிடி சுத்தமா போச்சு. அகப்பட்டேன், அப்புறம் வாழ்க்கைக்கு கண்ட்ரோல் போச்சு. இப்ப என் வாழ்க்கை என் கையில இல்லை, எப்படியோ போகுது. எதுலையும் ஒரு கண்ட்ரோல் இல்லை. அகப்பட்ட பின்பு வருகிற 2வது பிரச்சனை 16வது வசனம். வெகு வருத்தத்தோடு கூடிய வாழ்வு. பாத்தீங்களா? 1 அன்கண்ட்ரோல்டு லைஃப், கட்டுப்பாடற்ற வாழ்வு. 2 பயங்கர வருத்தத்தோடு கூடிய வாழ்வு. 3 21வது வசனம். சாப்பிடக்கு கூட விருப்பம் இல்லாத வாழ்வு. பாத்தீங்களா? வாழ்க்கைக்கு கண்ட்ரோல் இல்லை. வாழ்க்கை கையை விட்டு போயிட்டு என்ன நடக்குன்னு தெரியல. இப்ப என்ன ஆச்சு? வாழ்க்கை மொத்தம் வருத்தத்தோட வந்துட்டு இருக்கிறேன். 3வது என்ன ஆச்சு? இப்ப சாப்பிட கூட மனசு இல்ல. 4 20வது வசனம். நம்பிக்கையற்ற நிலை. ஒரு தடவை அத்தனை பேரும் சொல்லுங்க, கட்டுப்பாடற்ற வாழ்வு. இது என்ன பயங்கர சவுண்டா இருக்கு? மெதுவா சொல்லுங்க, கட்டுப்பாடற்ற வாழ்வு. கூட்டம் முடிஞ்சு வேலை லாக்கப்ல போ. வெயிட் பண்ணும். கூட்டம் முடிஞ்ச பிறகு இவ்வளவு பேர் லாக்கப்ல போட கொள்ள வழி உண்டாங்க. போடலாம் இல்லையா? இன்னும் உங்க இஷ்டம். அல்ல இல்லையா? சோத்திரம். மெதுவா சொல்லுங்க, கட்டுப்பாடற்ற வாழ்வு. கொஞ்சம் சவுண்டு குறை சொல்லுங்க, கட்டுப்பாடற்ற வாழ்வு. வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இருந்திருந்தா எடுத்த தீர்மானத்துல என்ன நின்னுப்பா இல்லையா? யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? என் வாழ்க்கை என் கண்ட்ரோல்ல இருக்குன்னா நான் எடுத்த தீர்மானத்துல உறுதியாதான இருப்பேன். நெருப்புல போட்டாலும் சிங்கத்துக்கு குகையில போட்டாலும் மாற்றம் இல்லை இல்லையா? இது கிட்டத்தட்ட வெளியில யாரும் அறியண்டா நாணக்கேடு. இது கிட்டத்தட்ட தகப்பனே இந்த ஆண்டு அழிச்சா முழிச்சா ஒன்னேண்டா.
ஏதாவது புரியுதா? இனி அடுத்த ஆண்டு என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இந்த ஆண்டும் நம்மளை ஒருத்தன் 2 தடவை 3 தடவை ஏமாற்றுவான். ஆனா தெய்வத்தை நாம எல்லா ஜனவரி 1ஆம் தேதியும் ஒரு மாதிரி பாக்குது. ஏன்னா ஏன் கட்டுப்பாடு இல்ல. எடுத்த ஒரு தீர்மானத்தில் கூட நிலை நிற்க முடியல. ஏன் லைஃப் காற்று போற போக்குல போகுது. 2 கட்டுப்பாடற்ற வாழ்க்கை மட்டும் இல்ல பாஸ்டர். ஆட்களை பார்க்கும்போது நான் சிரிப்பேன், நான் பாட்டெல்லாம் பாடுவேன், நான் துதிப்பேன். தனியா வந்தேன்ட்ட கேளுங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? வெகு வருத்தத்தோடு கூடிய வாழ்வு. Uncontrolled, unbearable pain. மூணு, சில நேரம் எல்லாம் சாப்பிட கூட மனசு வராது. வாழ்க்கை இப்படி ஆயி போச்சே, குடும்பம் இப்படி ஆயி போச்சே, பிள்ளைகள் இப்படி ஆயி போச்சே, எதிர்காலம் இப்படி ஆயி போச்சே, என் வாழ்க்கை இப்படி மாட்டிட்டேன்னு நினைச்சு சாப்பிட கூட தோணாது. 4, இப்ப வர வர எனக்கு நம்பிக்கையும் இல்லை. இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும் என்ன? லாஸ்ட் கண்ட்ரோல், லாஸ்ட் ஜாய், லாஸ்ட் ஃபுட், லாஸ்ட் ஹோப். அஞ்சு, நெடுநாள் சோதனை. இந்த தெய்வ பிள்ளைகளுக்கு எல்லாம் உள்ள ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க சோத்திரம் சொல்லிட்டு இருக்கணும்னா யாருக்குள்ள பிரச்சனை? தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் உள்ள பிரச்சனை. 3 பேர்கிட்ட போய் சொல்லப்படாதுன்னு சொல்லணும். யார்கிட்ட எல்லாம்? பரவாயில்ல, பாட்டியம்மாவுக்கு தெரியுது. சுதந்திர போராட்டத்துக்கு முன்ன பிறந்தாலும் அப்டேட்டா இருக்குது. கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கண்ட் தரணும். 1, டாக்டர்கிட்ட போய் சொல்லப்படாது. 2, அட்வொகேட்ட போய் சொல்லக்கூடாது. 3, பாஸ்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. யார்கிட்ட எல்லாம்? டாக்டர்கிட்ட, அட்வொகேட்ட, பாஸ்டர்கிட்ட. 3 பேர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. ஏன்னு சொல்லித்தாரேன். தலைவேதனைக்கு டாக்டர்கிட்ட போய் கால் வேதனைன்னு சொன்னா அவர் முட்டுகைகளை சர்ஜரி பண்ணுவார். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? வக்கீலிட்ட போய் சொன்னா அவர் வாதாடும்ப நினைப்பாரு, இவன் ஒருவேளை மோட்டிச்சிருப்பானோ. நான் மோட்டிச்சேன் அப்படின்னு வக்கீல்கிட்ட சொன்னா அவர் இவன் மோட்டிக்கலன்னு தைரியமா வாதாடுவார். புரியுது இல்லையா? அவைகளும் புரியல. புரியுது இல்லையா? அட்வொகேட்ட ஒத்துக்கிட்டாச்சு, சார் நான் மோட்டிச்சேன், நீங்க முடிஞ்ச அளவு என்ன வெளியில கொண்டு வர பாருங்கன்னு சொன்னா அவருக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அதனால உயிரை கொடுத்தாவது என் பிரதி மோட்டிக்கவில்லை அப்படின்னு வாதாடுவார். ஏன் அவருக்கு உள்ள தெரியும் இவன் மோட்டிச்சான். ஆனா மோட்டிச்சல்ல சொல்றோம் இல்லையா அவர்கிட்ட, அவர் வாதாடும்போ எல்லாம் மனசுல நினைப்பாரு இவன் மோட்டிச்சிருப்பானோ. 3, பாஸ்டர். என் சிஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல. உடனே பிரதர் சொல்றாரு அவ தலைவேதனையா வீட்டில் நடக்கிறா பாஸ்டர். உடனே பாஸ்டர் முழங்கால நின்று, ஆண்டவரே அந்த சகோதரியின் தலைவேதனை மாறுவதாக. கர்த்தர் உடனே தூதனை அனுப்பி கேட்பாரு, அந்த ஆத்மாவுக்கு தலைவேதனை எப்போ வந்து ஓடி போய் பாருன்னு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது புரியுத மாதிரி காட்டுதீங்களா? இனி அங்கோட்டு கொஞ்சம் கடினமாட்டாகும் இருக்கும். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. தெய்வ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா?
முற்றி போறது வரை சோத்திரம் சொல்லிட்டு இருப்பணும். നമ്മളെ ഇല്ല. കാലിൽ ഒരു പുണ്ണ് വന്ന് അപ്പോഴേ ഹോസ്പിറ്റലിൽ പോനാ ഒരു 10 രൂപയിൽ നിൽക്കും. ആരും അങ്ങേ ഇരുന്ന് പോ സാത്താനേന്ന് ചൊല്ലി കേട്ട് എത്ര രൂപയിൽ നിൽക്കും? 10 രൂപയിൽ നിൽക്കും. டாக்டர் கிளீன் பண்ணுவார். 2 ரூபாய்க்குள்ள ஒரு பொடி போடுவார். 10 ரூபாயில பிரச்சனை முடிஞ்சு. இது அந்த காலையும் கொண்டு கொந்தி நடந்து கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்து உத்தரவத்தின் வழியாய் கொண்டு போயிருக்கிறார்னு சொல்லி பின்ன சோத்திரம் பண்ணி அதில் கிடந்து துப்பி அப்புறம் கடந்த 1.5 ஆண்டுகளாய் கொண்டி நடந்து அப்புறம் சில ஆண்டுகளாய் நான் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்ன பிரச்சனை என்ன? இங்கே ஒரு பொண்ணு வந்துன்னு அப்புறமாக்கு ஹாஸ்பிட்டலில் போகிறது. ஹாஸ்பிட்டலில் போனப்போ டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், சுதந்திர போராட்டத்துக்கு முன்ன வந்த பொண்ணுன்னு தோணுதுன்னு. பாதி விசுவாசிகளை வெளியே யாரும் அறியണ്ട, நமக்குள்ள இருக்கட்டு. பாதி விசுவாசிகளை கண்டா டாக்டர்மாரு முறைச்சு பாப்பேன். தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படி ஒரு மாதிரி பாக்குதியா? நான் இந்த பக்கம் மாறேன். பாதி விசுவாசிகளை கண்டா டாக்டர்மாரு முறைச்சு பாப்பேன். ஏன்? அவைகளுக்கு தெரியும் இந்த கேஸ் மிட்டின பிறகுதான் என் வாழ்க்கையின் கட்டுப்பாடு என் கையில் இல்லை. என் வாழ்க்கை வெகு வருத்தத்தோட ஓடுது. எச்சரிச்சுட்டே கவனிக்கணும். என்ன நல்ல சந்தோஷமா இருந்து கவனிக்கணும். என் வாழ்க்கையின் கண்ட்ரோல் என் கையில் இல்லை. என் வாழ்க்கை வெகு வருத்தத்தோட போகுது. சில நேரம் வீட்டில் சாப்பாடு இருக்கு, சாப்பிடக்கு மனசு வரல. இப்ப எல்லாம் விடுதலை வருங்கிற நம்பிக்கையும் இல்லை. ஏன்? நாங்க பாட்டாத்த பாட்டா சரிதானே, நீங்க பாடாத்த பாட்டா, நாங்கள் துதிக்காத துதியா? ஓ, யூ ஆர் ரைட். நாங்க சொல்லாத சோத்திரமா, நாங்க ஆராதிக்காத ஆராதனையா, நாங்க ஜபிக்காத ஜபமா? அது என்ன? ஜபிக்க நம்பிக்கை கூடிட்டு வரணும். ஏன் ஜபிக்க நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது? நம்பிக்கையற்ற வாழ்வு, கட்டுப்பாடற்ற வாழ்வு, வெகு வருத்தத்தோடு கூடிய வாழ்வு, போஜனம் பண்ணுவதற்கு கூட மனமற்ற வாழ்வு. இந்த ராத்திரி நான் இனி ஒரு காரியத்தை சொன்ன பிறகு கை தட்ட முடிஞ்சவங்க மட்டும் கை தட்டினா போதும். அந்த கட்டுகளை எல்லாம் இந்த ராத்திரி அறுத்து விட போகிறார். அந்த கட்டுகளை எல்லாம் இந்த ராத்திரி அறுத்து விட போகிறார். இனி முடிஞ்சவங்க கை தட்டணும். இனி முடிஞ்சவங்க வாயை திறக்கணும். அந்நிய பாஷை பேச கிருபை பெற்றவங்க அந்த நம்பிக்கையின்மையின் கட்டு இப்ப வெட்டப்படுகிறது. உடகமன கடகதன பிரௌடபதன அந்தூரபத்தல் கனாதன ரேகந்தரி அந்தரா. கிருபை பெற்றவர்கள் வாயத்தரைங்க. இந்த நாளில தேவ பிரசன்னம் உங்களை மூடுகிறது. அந்த நம்பிக்கையற்ற நிலைமையை ஆவியானவர் வெட்டி தள்ளுகிறார். ஆவியானவர் வெட்டி தள்ளுகிறார். சில ஆண்டுகளா குடும்பத்தை கட்டி இருக்கிற அந்த கயறு இப்பொழுது வெட்டி எறியப்படுகிறது. வெகு வருத்தத்தோடு கூடிய வாழ்வு சந்தோஷமாய் மாறுகிறது. நல்ல கை தட்டி
அட்கமன ரிகமதன கமகதன பிரௌடபந்தநாதன அல்ஹந்தரபலபா. உங்க வீட்டுல மகிழ்ச்சி திரும்ப வருது, உங்க குடும்பத்துல சந்தோஷம் திரும்ப வருது, உங்க வாழ்க்கையில ஆறுதல் திரும்ப வருது, உங்க வீட்டுல தேவ பிரசன்னம் திரும்ப வருது. ஹல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. 5 மரண பயத்தோடு கூடிய வாழ்வு. நான் சொன்ன 5 ஒரு தடவை சொல்றேன், நம்ம கொஞ்சம் கூட ஆழமா போகணும். 1 கைவிட்டு போன வாழ்வு, 2 வெகு வருத்த கட்டுப்பாடற்ற வாழ்வு, 2 வெகு வருத்தத்தோடு கூடிய வாழ்வு, 3 சாப்பிடக்கூட மனம் இல்லாம வாழ்வு, 4 நம்பிக்கையற்ற வாழ்வு, 5 மரண பயத்தோடு கூடிய வாழ்வு. ஏன்னா நெடுநாள் சோதனை. தயவு செஞ்சு ஒரு சகோதரனா புரிஞ்சுக்கணும். என்ன நீங்க தயவு செஞ்சு இதுக்காக என்ன விமர்சிக்க கூடாது. ஒரு சகோதரனா புரிஞ்சுக்கணும். பிரச்சனை சின்னதா இருக்கும்போவே தெய்வ சமூகத்தில் வந்து விழணும். பிரச்சனை சின்னதா இருக்கும்போவே சத்துரு ஆரம்ப விதைய போட்ட உடனே தெய்வ சமூகத்தில் வந்து விழுந்தா அந்த விதையை எரிச்சு போடுவாரு, எரிச்சு போடுவாரு, எரிச்சு போடுவாரு. அப்படி ஒரு விதை அந்த இடத்துல இருந்ததாக அடையாளமே தெரியாமல் போகும். இப்ப இப்படி ஆச்சு இல்லையா? எல்லாம் போச்சு, வாழ்க்கையின் கட்டுப்பாடு போச்சு. இந்த பறந்து கொண்டிருக்கிற பட்டத்தினுடைய கயறு காற்றில வெட்டி போட்டது போல போச்சு. வருத்தத்தோட வாழ தொடங்குனேன். இப்ப என்னாச்சு? சாப்பிட கூட தோணல. அப்புறம் என்னாச்சு? நம்பிக்கையும் போச்சு வாழ்வுல. இப்ப வாழ்வுல என்ன வந்து ஒட்டிச்சு? ஒரு மரண பயம். நெடுநாள் சோதனை. இப்பதான் மனுஷன் முயற்சி எடுக்கிறான். மனுஷன் என்ன பண்றான்? முயற்சி எடுக்கிறான். மனிதனுடைய 3 முயற்சிகளை நான் உங்களுக்கு காட்டி தருவேன். மனிதனுடைய 3 முயற்சிகளை காட்டி தந்துட்டு சத்துரு நம்முடைய வாழ்க்கைக்கு போடும் 10 தூண்டல்கள் அதையும் கூட சொல்லிட்டு இந்த நாளில நாம் ஜெபிக்கலாம். 3 முயற்சிகள். அந்த 3மே பயங்கரமான முயற்சிகள். 1 27 அப்போஸ்தலர் 27:18. இப்ப என்ன பண்ணணும்? எப்படியாவது கப்பலை லகுவாக்கணும். கப்பலை என்ன ஆக்கணும்? லகுவாக்கணும். 20 பேர் அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணணும். காலையில் 9 மணிக்கு ஜெபம் தொடங்கினது. சுற்றி இருந்து ஜெபம் பண்ணணும். அசுத்தாவி பிடிச்ச ஆளு நடுவில் இருக்கு. இவங்க போ சாத்தானு சொல்லும்போ அது சொல்லுது, என்ன வந்தாலும் போக மாட்டேன். காலையில 9 மணிக்கு தொடங்கிச்சா, காலையில 9 மணிக்கு தொடங்கி மத்தியானம் 1 மணி ஆச்சு. உட்கார்ந்து இருந்த 20 பேருக்கும் பசிக்குது. இனி அது போகல என்றால் இவங்களுக்கு என்ன செய்யணும்? போகணும். அதுல ஒரு ஆளுக்கு பயங்கர பசி. Is it? உங்கள் அறிவை நான் பாராட்டுகிறேன். அவருக்கு பயங்கரமான பசி. அவருக்கு மனசு உள்ளது போச்சுன்னா நானாவது சாப்பிட்டு இருக்கலாமே. ஒரு கட்டமரை பார்த்தாரு, மணி 2 ஆச்சு. மணி 2 ஆச்சு. இவ சுற்றி இருந்து ஜெபம் பண்ணிச்சுமா. இவர் வீட்டுக்கு சாப்பிட போக ஆவேசத்தில் எழும்பினாரு. நீ போனாலும் சரி, போகலனாலும் சரி, நான் போறேன்னு. இவர் எழும்பினாரா?
இவர் எழும்பி 2 ஸ்டெப் நடந்ததும் பிசாசு நான் போறேன்னு சொல்லிட்டு போச்சு. ஆட்களுக்கு ஆச்சரியம் வந்து கேட்டணும், நீ எழும்பி 2 ஸ்டெப் வச்ச உடனே எங்கூடி அது ஏன் போச்சுன்னு. அப்பளாக்கும் அந்த ஆள் சொல்றாரு, 20 பேரும் சுற்றி இருந்தமா, அதுக்கு போக வழி இல்லை. அதுக்கு போக வழி இல்லை. அதாகும் அது சொன்ன, என்ன வந்தாலும் நான் போக மாட்டேன், வழி இல்லை, அது எங்க போகு, நான் எழுச்சனா அந்த கேப்ல அது போச்சு. மனுஷ முயற்சிக்கு ஒரு 3 நிலைகள் தயவு செஞ்சு கவனிக்கணும். வாழ்க்கையை லகுவாக்க பார்க்கணும். வாழ்க்கை என்ன செய்ய பார்க்கணும்? லகுவாக்க பார்க்கணும். அதற்காக 3 முயற்சி எடுத்தார்கள். 1, சரக்குகளை கடல்ல போட்டணும். எதை கடல்ல போட்டணும்? சரக்குகளை. அக்கறை கொண்டு போலான்னு நம்பிக்கையோட எடுத்து வச்ச பார்சல் எப்படியாவது அங்க கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் எடுத்து சுற்றி கட்டினது இப்ப நேர எங்க போய் விழுது? கடல்ல. நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, ஒரு காய்ச்சல் வந்தா போதும், நம்ம வருமானத்துல பாதி ஐஸ் கட்டி போல உருகி போகும். சரிங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது உங்களுக்கு? ஏன் கையால கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் லோடு கட்டினது நானே எடுத்து எங்க போடுறேன்? ஏன்னா உயிர் பெருசா சரக்கு பெருசான்னு பார்த்தா உயிர் பெருசு. சரக்கு கடல்ல போச்சு. அப்புறம் 2வது முயற்சி 19வது வசனம். முதல்ல எங்க கையில இருந்த சரக்குகளை வாரி கடல்ல போட்டோம். இப்ப எதை எடுத்து போடுறோம்? கப்பல் உள்ள டூல்ஸ். கப்பல்ல இருக்கும் இல்லையா, அலமார, அந்த சாதனம் வைக்க வேண்டிய கபோர்டு, அது அதெல்லாம் அடிச்சு எடுத்து கடல்ல போடணும். லகுவாக்கணும். 3வது முயற்சி கொஞ்சம் கூட பயங்கரமாக்கும். என்ன? அப்போஸ்தலர் 27:38 கோதுமையும் கடல்ல எறிந்தார்கள். பாருங்க, சாப்பிட வேண்டிய ஆகாரம் கடல்ல, சம்பாதிச்ச பொருட்கள் கடல்ல, கப்பல் உள்ள வெளியேறப்பெற்ற தளவாடம் கடல்ல. எங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம். தயவு செஞ்சுங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். ஒருத்த சபைக்கு வாரான்னு சொன்னா அவன் கடைசி தீர்வை எதிர்பார்த்து வாராய். எதை எதிர்பார்த்து வாராய்? கடைசி தீர்வு. உலகத்தில் எங்கெல்லாம் மூலை முடுக்குல போக முடியுமோ அங்கெல்லாம் போய் பார்த்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்து என்னெல்லாம் தன்னால முடியுமோ அந்த எல்லா முயற்சியும் தோற்று போனதுனால கடைசியில அவன் ஜபப்பறைக்கு வாரது. ஏன்னா தீர்வு உண்டாகிற ஒரே இடம் தேவ பிரசன்னம். முடிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும். மனுஷ முயற்சி தோற்று போய்விட்டதோ, தளவாடங்களை எடுத்து கடல்ல எறிந்து விட்டீர்களோ, சரக்குகளை கடல்ல போட்டீங்களோ, போஜனத்தை எடுத்து கடல்ல போட்டீங்களோ, பரவாயில்லை. இந்த உலகத்துல தீர்வு கொடுக்கிற ஒரே ஒரு இடம் தேவ பிரசன்னம்.
வாட் இஸ் சர்ச் அப்படிங்கிற கேள்விக்கு ஒற்ற வார்த்தையில பதிலளிக்கணும்னா சொல்யூஷன் சென்டர். நான் என்ன ஒண்ணு இங்கிலீஷ்ல சொன்னேன், என்ன தீர்வு கொடுக்கிற மையம். சபைன்னா என்ன? தீர்வு கொடுக்கிற மையம். ஏன் சபை தீர்வு கொடுக்கிற மையம்? ஏன்னா தீர்த்து வைக்கிறவர் இறங்கி வருகிற இடம். 2 நிமிஷம் கை தட்டுங்க. இப்பொழுது இந்த மைதானத்தில் தீர்வுண்டாக்குகிறவர் வந்திருக்கிறார். நல்ல வாயை திறக்கணும், நல்ல கண்ண மூடி கை தட்டணும். ராந்தல் கபரபலபரபலபா. எவ்வளவு கொடிய நெருக்கடியானாலும் தீர்வுண்டாக்குகிறவரும் நீயும் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நல்ல வாயை திறந்து தெய்வத்தை உயர்த்துங்க. அந்தல் கமந்தராதி அந்தல் கமந்தரா பிரௌடபத்தநாதனா ஊடபல் கபரபலபா. நல்ல கை தட்டுங்க. தீர்வு வருகிறது, தீர்வு வருகிறது, தீர்வு வருகிறது. எங்கெல்லாம் ஓடி தோற்று போயிட்டு கடைசியில தான தெய்வத்தை தேடி வந்த அவர் உனக்கு தீர்வை தந்து அனுப்புகிறார். God is a God of solution. என் ஆண்டவர் தீர்வுண்டாக்குகிற தேவன். எத்தனை பேர் உண்மையில் ஒரு தீர்வு வேணும்னு விரும்புறீங்க? அவங்க மட்டும் கையை உயர்த்தி பிடிங்க, அவங்க மட்டும் கையை உயர்த்தி பிடிங்க. தெய்வத்தினுடைய தீர்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பெண்மணியை கல்லெறிஞ்சு கொல்லும்படி இயேசுவுக்கு முன்ன கொண்டு வந்து விட்டுட்டு சொல்லணும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லெறிங்க. தீர்வு வந்து விட்டது. பாத்தீங்களா? தீர்வு வந்து விட்டது. இந்த ராத்திரி உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வருது, உங்க குடும்பத்துக்கு விடுதலை வருது, உங்க பண பிரச்சனைக்கு தீர்வு வருது, உங்க சரீர பிரச்சனைக்கு தீர்வு வருது. இனி கை தட்டி வா திறந்து ரிபல் கபரபலபலபலபா ரிஅம்தல் பிரௌடபலபலபா அல் கபரபலபலபலபா. தீர்வு வருதுன்னு, தீர்வு வருதுன்னு தீர்த்து வைக்கிற தெய்வத்தை பார்த்து உங்க பிரச்சனையை சொல்லுங்க. தீர்வு வருகிறது. கேரளாவில் நடந்த சம்பவம். ஒரு தாய் நெஞ்சு வலி எடுத்து வீட்டில் பாயில கடந்து புரளுது. 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற 2 பிள்ளைகள் அந்த தாயிடத்துல காலையில காப்பி வேணும்னு சத்தம் போடுது. பாத்தீங்களா? எங்களுக்கு இப்ப வயிறு நிறைய சாப்பாடு வேணும்னு போராடுற 2 பிள்ளைகள், எனக்கு உயிர் வேணும்னு போராடுற ஒரு தாய். ஒரு முயலும், புரியுதா தங்க? ஒரு முயலும் ஒரு என்ன அங்கோட்டு முறைச்சு பாப்பு. யூ லுக் ஹியர், ஓகே? யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? ஒரு முயலும் ஒரு சிங்கமும் ஓடுது. நான் மெதுவா அந்த முயலை தட்டி கேட்டேன், ஏன் ஓடுறேன்னு. முயல் சொல்லுது, உயிரை கொண்டு ஓடுறேன்னு. பின்னால வர சிங்கத்துக்கு தட்டி கேட்டேன், நீ ஏன் ஓடுறேன்னு. பிரேக்ஃபாஸ்ட விரட்டிட்டு போறேன்னு. சிங்கத்தை பொறுத்தவரை முயல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், முயலை பொறுத்தவரை பின்னால வாரது உயிர் எடுக்க வருகிற ஆளு. எப்பவும் உயிரை கொண்டு ஓடுறவன் சாப்பாடுக்க ஓடுறவனை விட வைராக்கியமா ஓடுவான். உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தீங்களா? தப்புதான். எப்பவும் உயிருக்க ஓடுறவன் உணவுக்காக ஓடுறவனை விட வேகமா ஓடுவான். ஏன்னா சிங்கத்துக்கு ஆப்ஷன் உண்டு. முயல் போனா மானு போனா ஆடு. ஏதோ ஒன்று சொன்னீர்கள், ஓ நாய். ஆனா முயலுக்கு ஆப்ஷன், எனக்கு உயிர் போனா
அதாக்கு சில தாய்மார்கள் பிரச்சனை பண்ணும்போது சொல்லுது, நான் எனக்கு உயிர் போகும், நீயும் உனக்கு பிள்ளைகளும் கிடந்து படிப்பியான்னு. கரெக்டா இருக்குல்ல? கூட்டம் முடிஞ்ச ஒரு சேகண்ட் தரணும். இப்ப கை தூக்கண்டா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிரா உணவான்னு பார்த்தா உயிர் தானே, அதனால முயல் வேகமா ஓடும். எப்பவும் உயிருக்கா ஓடுறவன் வைராக்கியமா ஓடுவான், உயிருக்கா ஓடுறவன் ஸ்பீடா ஓடுவான், ரட்சிப்புக்கா ஓடுறவன் வேகமா ஓடுவான், ரட்சிப்புக்கா பேசுறவன் வைராக்கியமா பேசுவான். அல்லேலூயா சொல்லியான்னு நினைச்சேன், தப்பு தான். அதை உற்சாகமா சொல்லியான்னு நினைச்சதே தப்பு தான். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அங்கிட்ட கொஞ்சம் கூட டீப்பா பேசணும். என்ன? அகப்படுத்த வைக்கும் 10 தூண்டில்கள், அகப்பட வைக்கும் 10 தூண்டில்கள். அந்த 10ஐயும் சொல்ல எனக்கு நேரம் அனுமதிக்குமான்னு தெரியல. 10ஐயும் சொல்லாம போறதும் நல்லதில்லை. சொல்லுங்க. அந்த மெதுவா சொல்லுங்க. அந்த கயிறுகளை அதேடா எனக்கு இதாக இந்த ஃபர்ஸ்ட் 2 பெஞ்சில் இருக்க ஆளுகளை நல்லா பிடிக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 பெஞ்ச பாருங்க. தங்கங்களா எழும்புங்க. அது 2 எழும்புங்க. அது 2 அந்த 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 4 பேர் எழும்புங்க. எழும்புங்க. இங்க வந்துருங்க. இதை சொல்லிட்டு நாளை வராம இருக்கணும். அந்த 2 தங்கம் கூட எழும்புங்க. அடுத்து நம்மளதான். இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? 2 பெஞ்சு ஆளு கிடச்சு. கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த 6 பேரும் ஒரு போட்டோ எடுத்து வைக்கணும். சிலப்ப நாளை இதை சொல்லி வராம இருப்பணும். நல்ல தம்பிமார் 6 பேருக்கும் ஒரு செகண்ட் தருவேனா? உங்க செகண்ட் யாருக்கு வேணும்? ஒரு அல்லேலூயா உற்சாகமா சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீருண்டாக்குற இடத்துல வந்திருக்கிறேன்னு நடந்த சம்பவம். தாய், அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்குள்ள ஆள் இல்லையா? நீங்க தாய் பாயில நடந்து உயிருக்கா போராடுது. 2 பிள்ளைகளும் பிரேக்ஃபாஸ்டுக்கு வேண்டி தாய்கிட்ட வந்து நிற்கின்றது. 5ஆம் கிளாஸில் படிக்கிற 7ஆம் கிளாஸில் படிக்கிற பிள்ளை. தாயார் பிள்ளைகள்கிட்ட சொல்லிச்சான், போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, மம்மிக்கு உயிரும் வேணும், உங்களுக்கு சாப்பாடும் வேணும்னு. 2 பிள்ளைகளும் போய் முழங்கால நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லிச்சாம், ஆண்டவரே எங்க அம்மைக்கு உயிர் வேணும், எங்க 2 பேருக்கும் சாப்பாடு வேணும். எங்க அம்மைக்கு என்ன வேணும்? எங்க 2 பேருக்கு என்ன வேணும்? 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் இல்லையா? அதாக்கு எனக்கு இவள்கிட்ட ரொம்ப அன்பு.
5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் இல்லையா, 2 பிள்ளைகளும் பேசி ஒரு முடிவெடுத்தாம், முழங்கால நின்று ஜோம் பண்ணுனா அங்கே போய் சேர்ந்து பதில் வரக்கு ரொம்ப நேரம் ஆகும், பரலோகத்து ஒரு லெட்டர் போடுவோன்னு. பரலோகத்துக்கு ஒரு லெட்டர் போடுவோன்னு 2 பிள்ளைகளும் சேர்ந்து பரலோகத்துக்கு லெட்டர் எழுதியிருக்கு, எங்களுக்கு வீடு வேணும், மம்மிக்கு ஹார்ட் வேதனை மாறணும், எங்களுக்கு ஃபுட்டு வேணும், மறுபக்கம் அட்ரஸ் எழுதணும் இல்லையா. ஃப்ரம்மில் வீட்டு அட்ரஸ் கிளியராக எழுதிச்சணும். இன்னும் என்ன எழுதணும்? டூ எழுதிச்சணும். டு ஹெவன் ஜீசஸ் எழுதி கொண்டு போஸ்ட் ஆபீஸுக்கு பெட்டியில் போட்டணும். கார்டு 12:30 மணிக்கு போஸ்ட்மேன் பாக்ஸை திறந்து லெட்டர்களை எடுத்து ஒவ்வொரு இடத்துக்கு பிரிக்கணும் இல்லையா, எங்கே அனுப்பக்குன்னு பிரிக்கணும் இல்லையா. பிரிக்க வேண்டி ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்ப கணக்காக்கி லெட்டரை எடுத்து வாசிச்சப்போ அவருக்கு இது எங்கோட்டு விடக்குன்னு தெரியல. ட்ரூ அட்ரஸ் எப்படி விடக்கு? அவர் எடுத்து வச்சுட்டு ஒரு சிரிச்சாராம். கூட இருந்த 3 போஸ்ட்மேன்மார் கேட்டன்மா அதில் என்ன பெரிய ஜோக்குன்னு. இவர் இது மொத்தம் வாசிச்சாராம். வாசிச்சு முடிஞ்சு சிரிச்ச உடனே இதை மொத்தம் கேட்டுட்டு இருந்த போஸ்ட் மாஸ்டர் லேடி சொல்லிச்சாம், ஆ கத்து எனக்கு வந்தது. அந்த லெட்டர் உங்களுக்கு வந்ததில்லை, எனக்கு வந்தது. அந்த பெண்மணி கரெக்ட் 1 மணிக்கு தனக்கு பைக் எடுத்துட்டு நேரே போஸ்ட் ஆபீஸில் இருந்து அந்த அட்ரஸை தேடி போய் அந்த 2 பிள்ளைகளுக்கு மத்தியானம் பிரியாணி, அந்த பெண்மணியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த பெண்மணிக்கு ஹார்ட்டுக்கு சர்ஜரி, அவங்க 3 பேருக்கும் ஒரு வீடு. புரியல என்ன? தீர்வுண்டாக்குற இடமாக்கோ. நான் கேட்கிறேன், 5 வயசு 7 வயசு உள்ள பிள்ளைகள் கார்டு எழுதி போட்ட இடத்துல தீர்வனுப்ப தெய்வத்தால முடியும்னா இந்த மைதானத்துல தெய்வத்தை தேடி அவருடைய பிரசன்னத்துல ஓடி வந்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிற உங்க காரியத்துல தீர்வு வருகிறது, உங்க போராட்டத்துக்கு தீர்வு வருகிறது. கண்ணா மூடி பார்த்துக்கோ. எல்லா இடத்திலையும் ஓடி தோற்று போனவன் கடைசியில தீர்வை கண்டுபிடிக்கிற ஒரே இடம் தேவ சமூகம். உலகம் ஒருவேளை விட்டு தள்ளி இருக்கலாம், மனுஷன் விட்டு தள்ளி இருக்கலாம், மருத்துவம் விட்டு தள்ளி இருக்கலாம். கர்த்தர் அண்டை வா, இந்த நாளிலேயும் தீர்வு இருக்கிறது. நம்மை அகப்படுத்தும்படி சத்துரு போடுகிற 10 தூண்டில்களை டக்குன்னு சொல்லிட்டு நாம முடிக்க போறேன்னு. 1வது தூண்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். வெளிப்படுத்தல் 18:4. ஒன்னாவது தூண்டில் என்ன தெரியுமா? எந்த மனுஷனையும் அகப்படுத்துகிற முதல் தூண்டில் வியாதி. என்ன? எப்பவுமே சத்ரு நம்மளை பிடிக்கணும்னு திட்டம் போட்டான்னா நம்ம விரும்புறதான் கொளுத்தி போடுவான். எத்தனை பேர் எலி பொறி பார்த்திருக்கிறீங்க? எலி பொறி எல்லாரும் பார்த்துருக்கோம். எத்தனை பேர் எலிப்பொறி பார்த்துருக்கு? எலிப்பொறி வச்சு எலிய பிடிக்கணும்னா பொறியில என்ன கொளுத்தி போடணும்? Precise answer. God bless you. எலிக்கு பிரியமுள்ள ஒரு உணவை கொளுத்தி போடணும், அப்பதான் எலி விழும்.
உள்ள ஏறுகிறது வரை சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, உள்ள ஏறின பிறகு உயிர் உயிர் உயிர். பார்த்தீங்களா? தேங்காவை எடுக்க அவங்க உள்ள வந்தது, ராத்திரி மொத்தம் உள்ள கடந்து தேங்காவை தொட்டுட்டு இல்லை. I don't want that coconut. Why brother you don't want that coconut? கோகனட்டை கண்டுட்டு அவங்க உள்ளே போனது. இப்ப உள்ள போன பிறகு என்ன வேண்டாமா? கோகனட் வேண்டாமா? ஏன் கோகனட் வேண்டாமா? உயிர் வேணும். உயிரா கோகனட்டான்னு சொல்லி 1000 தடவை தைலையா போடுங்க, எல்லா தடவையும் உயிரில தான் டாசு விடும். அப்போ தேவஜனங்களை பிடிக்கும்படி விழுகிற முதல் தூண்டில் வியாதி. 2 யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவ பிள்ளைகளை பிடிக்கும்படி போடப்படுகிற 2வது தூண்டில் இச்சை. 1 வியாதி, 2 இச்சை. தேவ பிள்ளைகளுக்கு விழுகிற 3வது தூண்டில் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பலவிதமான சோதனை. ஒன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தூண்டில் வியாதி, இன்னொரு தூண்டில் இச்சை, இன்னொரு தூண்டில் பலவித சோதனை. இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் சோதனை, இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் சோதனை, முன்ன திரும்பினா முன்ன சோதனை. எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா பக்கமும் சோதனை. சோதனையின் தூண்டிலில் நீ விழுந்து விட்டாய். எவ்வளோ கடினமா இருக்கு இல்லையா? நான் வண்டியில் வரும்போ டிரைவர்கிட்ட என்ன பேசிட்டு வந்தோம் தெரியுமா? என்ன பேசிட்டு வந்தோம் தெரியுமா? இந்த கன்வென்ஷன் வச்சதோட, கன்வென்ஷன் வச்சவங்களுடைய உத்தரவாதம் முடிஞ்சு. கன்வென்ஷன் வச்சவங்களோட உத்தரவாதம் ஸ்டேஜ் போட்டதோட, போஸ்டர் ஒட்டினதோட, என்ன அப்படி ஒரு மாதிரி பார்க்க சம்திங் ராங் கோயிங் ஆன் பார்க்குற மாதிரி, ஸ்டேஜ் போட்டதோட, சவுண்ட் சிஸ்டம் வச்சதோட, பாட்டுக்காரங்களை கூப்பிட்டதோட, பிரசங்கியாரை செலக்ட் பண்ணதோட அவங்க உத்தரவாதம் முடிஞ்சு. ரோடு அங்க வர டியூப் கட்டி இருக்கு, அங்க ரோடு வர பாக்ஸ் வச்சிருக்கு. பொறுப்பு மொத்தம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு பொறுப்பு மொத்தம்? யாருக்கு? எனக்கு. பரலோகத்தில் போய் நிற்கும் என்கிட்ட தான் கேட்பாரு. இவ்வளவு தூரம் டியூப் கட்டிச்சனும், இவ்வளவு தூரம் பாக்ஸ் வச்சனும், இவ்வளவு ஊரு போல ஒட்டிச்சனும், 1.5 மணி நேரம் உனக்கு தந்தனும், நீ என்ன பண்ணினேன்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவங்க பொறுப்பு முடிஞ்சு இப்ப பொறுப்பு மொத்தம் யாருக்கு? அந்த கட்டின டியூபுக்கும், அந்த வச்ச பாக்ஸுக்கும், அந்த அடிச்ச போஸ்டருக்கும், அவங்க பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் உத்தரவாதி யார்? எழுப்பி நின்று திருவசனத்தை பேசுகிறேன் நான். ஒன்னு யோசிச்சு பாருங்க. நானும் கை கழுவி தள்ளி இயேசு உங்களை வெட்கப்படுத்த மாட்டார்னு சொல்லிவிட்டா எப்படி இருக்கும்? சிக்கல் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கும் இல்லையா? சிக்கல் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கும் இல்லையா? எங்க தூண்டில் விழுந்ததுன்னு அறியணும். விழுந்ததுன்னு அறிஞ்சாதானே வெட்டி அறுக்க முடியும். எங்க பிரச்சனைன்னு அறிஞ்சாதானே அறுத்து தள்ள முடியும். அப்போ சிலரை பிடிக்கிற தூண்டில் வியாதி, சிலரை பிடிக்கிற தூண்டில் இச்சை, சிலரை பிடிக்கிற தூண்டில் பலவித சோதனை. இன்னைக்கு மாலையில கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தூண்டில வெட்டி எறிய போறாரு. 2 கையை நல்லா தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி
2 നിമിഷം അത്തനെ പേര് കൈതട്ടണു, അത്തനെ പേരും വായത്തിറക്കണു. കുടുംബത്തിൽ വിളുന്നത് എന്ത കയറാനാലോ ഇപ്പൊ വെട്ടപ്പെടുகிறது, ഇപ്പൊ വെട്ടപ്പെടുகிறது. കണ്ണ മൂടി പറ്റുകോ, ഇതുവരെ ഇല്ലാതെ ഒരു അഭിഷേകം പറ്റുകോ തമ്പി പറ്റുകോ. എല്ലാ പക്കത്തിലെയും ദൈവത്തിനുடைய അഭിഷേകം, എല്ലാർ മേലും ദൈവത്തിനുடைய അഭിഷേകം. നല്ല കൈ തട്ടി, നല്ല വായ തുറന്ന് Andal Kamana Rigal Kamana Prudabatanadana Udandal Kamandara Kandaradia Al Pandaradia Riandaradia Al Karashandaradia Ripataradia Udabal Kamana Manamanaba Adu Vetapad Anya Masha Betavanga Anya Masha Besanga Adu Vetti Vetti Area Padagarade Anda Tondil in your Kudambatella Vilabadilla Adu Yarmela Vilandarandalu Ipa Katara Vetti Area Kanamudi Kaitati Anya Masha Besanga Rapa Shakarapa Riantarapa Udahamdara Riantara Proudal Kamanamanaba നാലാவது തുണ്ടിൽ ലൂക്കാ 10-ാം അധികാരം 30-வது വസനം தவறான மனிதர்கள். கள்ளர் கையில் போதும். பாத்தீங்களா, 1வது தூண்டில் வியாதி எந்த மனுஷனை அகப்படுத்தும். 2வது தூண்டில் இச்சை அது எந்த அபிஷேகம் உள்ளவனையும் அகப்படுத்தும். 3வது தூண்டில் பலவிதமான சோதனைகள், அது யாருக்கும் வரலாம். 4வது தூண்டில் தவறான மனிதர்கள். ஒரு இடத்துல ஒரு முழுவரை ஜபத்தில் பிரசங்கம் பண்ண போனேன். அந்த முழுவரை ஜபத்தில் எனக்கு பிரசங்க டைம் அதிகாலையில் 2 மணியிலிருந்து 4 மணி வரை. நான் பிரசங்கம் முடிச்சு கிளம்பி காரில் ஏற வரேன். ஒரு தம்பி ஓடி வந்து என்கிட்ட சொல்றான், பாஸ்டர் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. அவ்வளோ பயங்கரமா ஆள்றான் அவன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. அவன் சொல்றான், நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், நான் கிருபை பெற்ற தெய்வத்தை நெருங்கி கொண்டிருந்தேன், இப்போ சில நண்பர்களுக்குள் அகப்பட்டுட்டேன், எனக்கு விட்டு வெளியே வர முடியல, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. நல்ல தேவ பிள்ளைகளை அழிக்கும்படி சத்துரு சில தவறான நண்பர்களை தருவானே. அவங்க ஆராதனையை பரிகாசம் பண்ணுவனும், ஜபத்தை பரிகாசம் பண்ணுவனும், பரிசுத்தத்தை பரிகாசம் பண்ணுவனும், விசுவாசத்தை பரிகாசம் பண்ணுவனும். அப்புறம் நமக்கு தோணும், அப்படி நான் என்னத்துக்கு ஜபிக்கணும், நான் என்னத்துக்கு பைபிள் வாசிக்கணும். பார்த்தீங்களா, நமக்கு தெரியல அது ஒரு கண்ணியாக்கும் ஒன்று. நான் 4 கண்ணி சொன்னேன் இல்லையா, கண்ணி 5. நான் இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11-ாம் அதிகாரம் 23வது வசனம். மரணத்தின் பிடி, the clutches of death. போதும் போதும், அது கடைசி வார்த்தையில சொல்லி இருக்கு. அந்த கடைசி வார்த்தையை வாசிங்க. The clutches of death. மரணத்தை கண்ணுக்கு முன்ன கண்ட ஆட்கள் இந்த மைதானத்தில் உண்டு உண்டு. மறு ஜீவன் பெற்றவர்கள் இந்த கூடாரத்தில் உண்டு. நீ கொஞ்சம் கூட வாழணும்னு சொல்லி
ஆண்டவர் இரக்கமா ஆயுச நீட்டி தந்தவர்கள் இந்த இடத்துல உண்டு. நான் 5 கண்ணிகளை சொன்னேன், 5 தூண்டல்களை சொன்னேன். ஒரு தடவை கூட நான் சொல்ல போறேன். அப்புறம் நம்ம எழுமி நின்று கொஞ்சம் நேரம் நல்லா போராடி ஜபிக்கணும். என்ன இதுவரை சொன்னது எல்லாம் எனக்கு புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. உங்களுக்கு புரியலையா தங்கங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? 6 பேரும் கூட்டம் முடிஞ்சு என்ன வந்து பார்த்து ஒரு செகண்ட் வாங்கிட்டு தான் போகணும். என்ன எஸ்ஸா நோயா? எஸ். அவ இங்கிலீஷ். எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கண்டா. 6 பேர் இந்த மனசுக்குள்ள பதிச்சாச்சு. நாளைக்கு வந்த உடனே தேடி பார்ப்பேன். அதாக நான் வீட்டில் ஒரு போட்டோ எடுக்க சொன்னது. ஒரு அல்லையில நல்லா சொல்லுங்க. நான் அப்படியே முடிக்கிறேன். என்ன 1 வியாதி என்னும் தூண்டில், 2 இச்சை என்னும் தூண்டில், 3 பலவிதமான சோதனை என்னும் தூண்டில், 4 தவறான மனிதர்கள் என்னும் தூண்டில், 5 மரணத்தின் பிடி என்னும் தூண்டில். அறுத்துவிட ஆண்டவர் விரும்புகிறார். அறுத்துவிட ஆண்டவர் விரும்புகிறார். எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போமா? நல்ல வாயை திறந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கணும். என்ன ஒரு ஆள் கூட இந்த மைதானத்தில் மௌனமாக நிற்கக்கூடாது. அத்தனை பேரும் முழுமையா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். நிற்கிற இடத்துல கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி ஜெபியுங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது. தேவ கிருபை இந்த இடத்தை மூடுகிறது. தெய்வத்தினுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி வருகிறது. எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு ஜெபியுங்க. எவ்வளவு வாயை திறக்க முடியுமோ அவ்வளவு வாயை திறயுங்க. உடாராலாதரா சந்தராதராதியா ரேலாந்தராதியா ரீகல் கபரபல பரபல பரபலபா. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் விடுதலை இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் அற்புதம் இல்லை. நல்ல வாயை திறந்து நல்ல கை தட்டி நல்ல சத்தம் உயர்த்தி இப்பொழுது அபிஷேகம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை நல்ல கை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி தூரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான் நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனியான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கிடைக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான பரிமள தைலமா
பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக அபிஷேகம் வந்தவளது கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அத்தனை பேர் கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கயிறு வெட்டப்படுகிறது, அந்த கயிறு வெட்டப்படுகிறது, அந்த கயிறு வெட்டப்படுகிறது. எல்லா பேரும் அபிஷேகம், அத்தனை பேர் தந்த உயர்த்தி ஊடவானியா உயர்ந்தறியா வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் தீபல தீபல பௌடவநாதன நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் ஊற்றப்பட வேண்டுமே நடத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா மாறியாக அன்று பொழிந்திட்டாவியே மாறியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா மாறியாக அன்று பொழிந்திட்டாவியே மாறியாக இன்று பொழிந்திடுமே அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நீரப்புவே பாத்திரம் அழிந்தோடும் நிச்சலாலும் மூழ்கியே நெசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் மாறியாக வந்து பொழிந்திட்டாவியே பின்மாறியாக ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் மாறியாக அன்று பொழிந்திட்ட அவியே பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே அம்மை நிரப்போம் தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே அம்மை நிரப்போம் அபிஷேகமே தலையை ஆச்சிரம் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா மாறியாக அன்று பொழிந்திட்ட மாறியாக பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா மாறியாக அன்று பொழிந்திட்ட எல்லா இழந்தவாய் வந்திருக்கிற ஒன்ன மீட்டுக்குள்ள வந்த ஒரு வியாதி நிமித்தம் எல்லாம் இழந்து போன ஒன்ன கர்த்தர் கையில தூக்கி எடுக்கிறார் ஒரு கப்பத்தின் கனிக்காக தெய்வத்தை தேடி வந்த கப்பத்தில் ஒரு வாக்குத்தத்தம் போடுகிறார் என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே
பாத்திரம் அணிந்தோடு அபிஷேகம் எல்லா பலவீனத்தின் வல்லமைகள் ஓடுகிறது. உங்க குடும்பத்தில் வந்த வியாதியின் கட்டு, உங்க குடும்பத்தில் விழுந்த பலவித சோதனையின் கட்டு உடையது கை தட்டி பட்டுகோ, உடையது மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே உணர்ச்சியின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் அம்மை தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. மைதானம் மொத்தம் ஒரு சால்வை விழுகிறது. மைதானம் மொத்தம் ஒரு சால்வை விழுகிறது. ஒரு சால்வை விழுகிறது. ஒரு சால்வை விழுகிறது. நீ நிக்கிற வல்லமை கண்ண மூடி பட்டுகோ. அம்சுரவான பௌடரவாரிக சேரே லேரே 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 சுடவான ஹம்சாராக தீர சேரே ஓவிகமான சுரவான ஹம்சாராக தீர தாரா ஓவிகனாத ரேக சேரே ஹம்சாராக சுரவான ஹம்சார பௌட சுரவான சுரவான ஹம்சரே ரியதரே ஓவிகமான சுரவான ஹம்சார பௌட ரிபாரா அச்சுர பௌட ரிபாரா தரிக சேரே ஹம்தாரா ரிகதாரா ஹம்தாராக சிரவான சம்தார சுரவான ஹம்தாராக தீர சேரே Rikamana daraga chudabara badaba chudabara daraga dhira dara dhiri raga dere 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 dhiri athara bori athara bari gadhara hamthara gade கர்த்தருடைய வல்லமை பலமாய் அடிக்கிறது. அகப்பட்ட கப்பல்கள் விடுவிக்கப்படுகிறது. அகப்பட்ட குடும்பங்கள் விடுவிக்கப்படுகிறது. அகப்பட்ட பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள். இப்போ நீங்க கேட்டதெல்லாம் தேவ சத்தன கவனிங்க. கர்த்தர் என்னோடு தெளிவாய் பேசினார்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி பிடிங்க, உயர்த்தி பிடிங்க. ஆவியானவர் எனக்கு ஒரு சில காட்சிகளை காட்டுறார். அதுல ஒண்ணு, வீட்டில் வந்த வியாதி நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து போன குடும்பத்தை ஆண்டவர் காட்டுறாரு. காட்டிட்டு சொல்றாரு, என் கை உன் குடும்பத்துக்கு நேராய் திரும்புகிறது. யாரா இருந்தாலும் கண்ணை மூடி அதை பெற்றுக்கொள்ளுங்க. யாரா இருந்தாலும் வந்த பலவீனத்து நிமித்தம் எல்லாம் இழந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் சகலத்தையும் திரும்ப தர போகிறார். சில கண்ணிகள் அறுகிறது. கர்த்தர் தான் நமக்கு துணை இல்லையா? கையை உயர்த்தி பிடிங்க. அத்தனை பேரும் கையை உயர்த்தி பிடிங்க. மிகப்பெரிய நஷ்டத்தோட நீ வந்திருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, நீ வந்தது தீருண்டாக்குற இடம். நீ வந்தது தீருண்டாக்குற இடம். உனக்கு எல்லா கணக்கும் நஷ்டத்தின் கணக்கு. நான் உனக்கு தீர்வு தர போறேன். கண்ணை மூடி அந்த வாக்கு தத்தத்தை பிடி. எனக்கு கருவறையில் ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி வந்த உனக்கு
கர்த்தர் வாக்குத்தத்த சந்ததியை தரப்போகிறார். நீ அற்புதத்தை பார்க்க போகிறாய். நீ தேவ செயலை காண போகிறாய். கை உயர்த்தி குயவனே கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. குயவனே கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல சித்தம் நாதா தருகிறே கைத்தில். என் சித்தமல்ல. அத்தனை பேர் சொல்லுங்க, சித்தம் வாயை திறந்து சொல்லுங்க. தருகிறே கரத்தில் என்னை தருகிறே தருகிறே கரத்தில். கையும் சத்தமும் உயர்த்தி படைக்கிறேன் பாதத்தில். இனி உங்க மேல எந்த வியாதிக்கும் உரிமை இல்லை. இனி உங்க மேல எந்த சந்தர்ப்புக்கு உரிமை இல்லை. படைக்கிறேன். இனி உங்க மேல எந்த அந்தகாரத்துக்கு உரிமை இல்லை. பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஒரு முறை கூடாமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை. ஒரு விடுதலையோடு கர்த்தர் உருவாக்குகிறபடியால், கட்டுகளை அரைத்து உருவாக்குகிறபடியால், விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல பரலோக தேவன் இறங்கினபடியால் கரங்களை கொட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.